சேலம் விஜயராகவாச்சாரியார் போன்ற வீரனும், வட இந்தியாவிலே லோகமானிய பாலகங்காதர திலகர் என்று சொல்லப்பட்ட மராட்டிய உத்தமனும் தோன்றினார்கள். அவர்கள்தான் இந்த தேசத்திற்கு சுதந்திர வித்து போட்டவர்களே தவிர மற்றவர்கள் பிந்தியவர்கள் தான். அந்த வீரர்கள் தோன்றி சுதந்திரம் என்னுடைய பிறப்புரிமை, அதை நாங்கள் அடைந்தே தீர்வோம் என்ற வீர முழக்கத்தை முதலிலே கொடுத்தார்கள். அக்காலத்திலே சுப்பிரமணிய சிவம், சுப்பிரமணிய பாரதி, VVS ஐயர், வாஞ்சி ஐயர் போன்ற மகா வீரர்கள் வீரத்திற்கு வீரமாய் ஆயுதம் பிடித்து சண்டை செய்யவும் தயாராய், அத்தோடு விவேகத்துக்கு விவேகமாக பிரசங்கம் பண்ணவும் தயாராகிய வீரர்களாக திகழ்ந்த காலம் அந்த காலம். அப்படி உருவாகிறது காங்கிரஸ். அப்படி உருவாகி வந்த ஒன்றுதான் அதற்கு பின்னால் அடுத்த பாதையை தருகிறது. அது என்ன என்கிறதெல்லாம் மூன்றாவது குதிரை எடுத்து விடுகிறவர். அது 2014 யுத்தம் வருகிறது. அந்த யுத்தத்தை பயன்படுத்தி ஆங்கிலேயரை அழிக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள் வீரேந்திரமலை லோகமானிய பாலகங்காதர திலகர். அப்பொழுது அது தவறு, இந்த நேரத்தில் அவருக்கு உதவி செய்து சீர்திருத்தத்தை வாங்க வேண்டும் என்று கருதுகிறார் கோபாலகிருஷ்ண கோகலையின் ஐத்தாம் சீனிவாச சாஸ்திரி. நம்முடைய தேசத்தின் பிரதேசம் காந்தியடிகள் அந்த கட்சியில் சேர்கிறார்கள். சேர்ந்து மெசபடோமியா பிரெஞ்சுக்கு யுத்த களத்திற்கு பட்டாளத்திற்கு ஆட்சியர்த்து கொடுக்கிறது என்கிற ஒரு கைவிரத்தையும் காந்தியடிகள் செய்ய வேண்டியது வருகிறது. அந்த நிலைமை வருகிற பொழுதுதான் தேசியத்திலே உள்ள அகிம்சை சந்தேகத்திற்கிடமாகிறது. மெசபடோமியாவுக்கு போய் சண்டை போடுவதற்கு, துப்பாக்கி எடுப்பதற்கு தானே என்று ரெக்ரூட்டிங் ஆபீசராக இருக்கிறான் என்றால், வெள்ளையனுக்கு ஆழ துப்பாக்கி எடுக்கிறது அகிம்சையும், வெள்ளையரை எதிர்த்து துப்பாக்கி எடுக்கிறது இம்சையும் வருமா என்கிற சந்தேகம் தேசியவாதிகளுக்கு அந்த இடம், அந்த இடம்தான். அப்பற்கு செய்யும் நன்றி ஆபத்தால் முடியும் என்று சாத்திரம் சொல்கிறது. அதே போல ஆங்கிலேயருக்கு செய்த நன்றியானது நமக்கு என்ன ஆயிற்று? யுத்தத்தினரும் ஜெயித்ததின் பிறகு கல்நாட்டு விழா வருகிற காலத்தில் வெள்ளையர்களாகிய வீரர்களுக்கு கல்நாட்டு விழாவை நடத்தி நம்முடைய இந்தியர்களுக்கு கல்நாட்டு விழா கூட நடத்த முன்வரவில் ஏன் என்று கேட்கிற காலத்தில் இவர்கள் கூலிக்கு வந்து செத்தவர்கள் என்று சொல்கிற நிலைமைக்கு வந்ததோடு மாத்திரம் அல்லாமல் மீண்டும் சோழர்கள் என்று சண்டை போட்டு பழகும் இவர்களுக்கு ஒரு பயமுறுத்தலை கொடுக்க வேண்டும் என்று காண்கிறார். அப்பொழுது அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய தலைவத்துவத்தை காத்துக் கொள்வதற்கு செய்த அநாகரிக செயலை இன்று நாம் நிறுவனத்தோடு கண்டிப்பதைப் போல அதற்கு பிள்ளையர்களை போடுகிறார் ஆங்கிலேயர். அதுதான் பஞ்சாப் படுகொலை, அதுதான் ஜாலியன்வாலா பாக். அந்த இடத்திலே நம்முடைய தாய்மார்களை, பெண்டு பிள்ளைகளை பயமுறுத்த வேண்டும் என்பதற்காக அனாவசியமாக வம்பு சண்டை கிழித்து அவர்களை சின்னாபின்னமாக சுட்டார். இதுதான் நாம் மெசபடோமியாவில் அவனுக்கு உதவியதின் பரிசு. ஆனால் அரசியல்வாதி சந்தர்ப்பம் தப்பினால் அடுத்தவனை அழிப்பதற்கு துணிவான் என்பது யாரும் யோசித்து தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டம் அல்ல. அதுதான் அரசியல் முறை. அந்த நிலைமை ஏற்பட்டதின் பிறகுதான் ஒத்துழையாமை இயக்கம் என்று சொல்லப்படுகிற நிலைமை வருகிறது. எல்லோருக்கும் மனப்புழுக்கம் ஏற்படுகிறது. அந்த காலம் வருகிற பொழுதுதான் கடைசி குதிரையை அவிழ்த்து விட வேண்டிய 4வது குதிரையின் சட்டம் வருகிறது. அந்த காலம் வருகிற பொழுதுதான் இந்த தேசத்திலே மகா பெரிய அறிவாளிகள், சட்ட நிபுணர்கள், உலகத்திற்கே சட்டத்தை கொடுப்பதற்குரிய யோக்கியர்கள், அப்போது ஹைகோர்ட் ஜட்ஜியிடம் பேசுகிற காலத்தில் ஸ்லோ பிளீஸ் என்று மண்டியிட்டு கேட்க வேண்டிய மகா நிபுணர்கள் ஒவ்வொரு மூலையிலும் தயாராகிறார்கள். அவர்கள் யார்? தெற்கே தயாரானவர் எஸ். சீனிவாசய்யங்கார், கிழக்கே தயாராகிறவர் CR தாஸ். அதுதான் 1897 ஜனவரி 23 என்கிற தினமா. அதுதான் சுபாஷ் சந்திர போஸ் என்ற திருக்காரனா. அந்த பையன் அப்போது ICS பாஸ் விட்டு முதல் தன்னுடைய வேலையை தேசத்திற்காக அர்ப்பணித்து விட்டு ICS பதவி என்பதை கைலாச பதவி என்று மக்கள் கண்டிருந்த காலத்தில் அதை கைவிடுத்துவிட்டு இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் அந்த 4 சிங்கங்களோடு அவர்கள் அத்தனை பேருக்கு ஒரு வாரிசாக அந்த குழந்தையும் சேர்கிறது. அதன் பிறகு நடைபெற்ற சரித்திரங்கள் உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை, அதை அத்தனை உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த நிலைமையில் நடைபெற்ற ஒரு போராட்டம் தான் நமக்கு ஒரு பெரிய வேகமான போராட்டத்தை தந்தது. அப்படி தருகிற பொழுது அதற்கு பின்னால் நம்முடைய போராட்டம் மக்கள் போராட்டமாக மாறி
30 32 உலகம் கண்டு பிரமிக்கத்தக்க ஒரு பெரும் போராட்டத்தை நாம் நடத்தினோம். ஆயுதம் தாங்கி போராடிய மக்களுக்கு கிடைத்த ரத்த காயத்தை காட்டிலும் சாவை காட்டிலும் அதிகம் பெற்றோர். நம்முடைய அகிம்சா போராட்டத்தில் ஒன்றும் நம்மை அகிம்சையாக விட்டுவிடவில்லை விரோதி என்றாலும் நமக்கு எதிர்பார்த்த பலனை நாம் அடைய முடியவில்லை. முடியாத போராலும் உலக சூழ்நிலை மாறுதடைந்தது. எப்படி 33ஆம் வருஷத்திலே ஹிட்லர் அங்கே பதவிக்கு வருகிறார் ஜெர்மனியில். ஜப்பான் லீக் ஆஃப் நேஷனை விட்டு இவர்கள் பண்ணுகிற அக்கிரமம் சகிக்காமல் வெளிநடக்கிறார். யுத்தம் வரும் என்பது அவருக்கு தெரியும். வரும் என்பது தெரிகிற பொழுதுதான் அது ஜெர்மானிய யுத்தமாக மாத்திரம் இருக்காது, அது கிடைக்க இருக்கிற ஜப்பானிய யுத்தமாக மாறும் என்பது ஆங்கிலேயருக்கு தெரியும். அப்பொழுதுதான் அவன் கடைசி குதிரையாகிய 4வது குதிரை அவிழ்த்து வருகிறான். அதுதான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், மஞ்சள் பெட்டி தேர்தல் 35ஆம் வருஷத்தில் பேசுகிறது. அந்த கடைசி குதிரை அவிழ்த்து விட்ட இடத்தில் தான் நோ சேஞ்சர்கள் என்று சொன்னவர்கள் எல்லாம் அதிலே உள்ளே வைச்சார்கள். அப்பொழுது தேர்தல் நடக்கிற காலத்தில் நாம் ஒரு பிரகடனம் விட்டோம். அது என்ன? We are going to wreck the constitution, please vote for us. We are not going to work. மகாஜனங்களே, எங்களுக்கு ஓட்டளியுங்கள், நாங்கள் இந்த சீர்திருத்தத்தை உடைக்கப் போகிறோம், நாங்கள் இதுக்கு வேலை செய்ய மாட்டோம் என்று சொல்லித்தான் மஞ்சள் பெட்டி தேர்தலுக்கு நின்றோம். இல்லையே, அங்கெல்லாம் தேர்தலுக்கு நிற்கிற நமக்கு அடியே வந்திருக்க முடியாது. ஆனால் என்ன நடந்தது? கொடுத்த வாக்குறுதிக்கு மாறாக நாம் ஒன்று உடைக்க பாடுபடவில்லை, அதிலே உள்ளே இருந்து வேலை செய்ய பாடுபடுகிற சவலம் நம்மை தொட்டது. அத்தோடு மாத்திரம் இல்லாமல் ஆங்கிலேயன் நம்மை பிரதிநிதியாக கருதிவிட்டான், நம்மையே தேசியத்தின் ஏக பிரதிநிதியாக கருதுகிறான். கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அடைய வேண்டிய நம்மை அடையலாம் என்று நம்பிய காந்தியடிகள் 1933ஆம் வருஷம் வாக்கில் இனிமேல் நான் அகில இந்திய ரீதியாக ஒரு சத்தியாகிரகத்தை நடத்தப் போவதில்லை. ஏன் என்று கேட்டால், நான் எவ்வளவோ சொல்லிக் கொடுத்த போதிலும் பலாத்கார நோக்கத்தை நான் காண்கிறேன். அகிம்சைக்கு மக்கள் பக்குவப்பட்டதாக இல்லை. ஆகையால் தேச ரீதியாக நான் இனிமேல் அகிம்சை போராட்டம் நடத்த மாட்டேன். நடத்தினால் ஆங்காங்கே என்னுடைய தனிப்பட்ட முறையில் நடத்த எனக்கு உரிமை உண்டு என்று தேசிய போராட்டத்தை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் வைக்காமல், தேசத்தை கேட்காமல் தனிப்பட்ட முறையிலே வாபிஸ் வாங்கியது வெள்ளைக்காரனுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கிறது. இந்த அளவு ஏற்பட்டதன் பிறகுதான் இந்த சீர்திருத்த மனப்பான்மை நமக்கு வருகிறது. அதன் பின்பு யுத்தம் வந்தது. யுத்தத்திலே இருஷோரான மனப்பான்மை வந்தது. ஒருவர் இந்த சந்தர்ப்பத்தை நாம் மெசொப்பொட்டாமியா காலத்தில் அடையவிட்டது போல அடையவிடக்கூடாது என்று நினைத்தோம். மற்றொருவர் மீண்டும் இதில் சாதகமாக நாம் கிடைத்ததை வாங்குவோம் என்று கருதினார். அப்படி இருஷோராரும் கருதி கொண்டிருக்கிற காலத்தில் என்ன நடந்தது? அதிசேஷமாக சுபாஷ் பாபு தப்பிப்போக வேண்டிய நிலைமையில் ராணுவ ரீதியான ஒரு பெரும் புரட்சியை நடத்தி துவக்கிய இடத்திலிருந்து சிங்கப்பூர் முனையிலிருந்து இம்பால் முனை வரை பின்வாங்குதல், வெற்றிகரமான பின்வாங்குதல், கேந்திர ஸ்தானம் அல்லாததை விட்டு பின்வாங்குதல், உணவுப் பொருள்களை அழித்துவிட்ட பின்வாங்குதல், உபயோகமில்லாத இடத்தை விட்டு பின்வாங்குதல், ஓடி வருகிறது வாழைக்கு தொங்க போடாமல் வாழை ஓட வைத்துக் கொண்டு பின்வாங்குதல். சர்ச்சை சொல்றான், அதுல சந்தோஷப்பட்டான். நம்முடைய சேரு ஓடி வந்த போதிலும் வாழை உயர்த்திக் கொண்டு ஓடி வந்துவிட்டது என்று சொல்லுகிற அளவுக்கு வெள்ளையனை விட நாம் குறைந்தவர்கள் அல்ல. ஆயுதம் கிடைத்தால், பேரிடம் திறமை வந்தால் நாம் அவரை அழிக்க முடியும், ஒழிக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டுகிற சேனை ஒருபுறம் சண்டை போட்டோம். அந்த காலத்திலாவது சந்தர்ப்பத்தை பயன்படுத்த முடிந்ததா என்றால் இங்கே முடியவில்லை. முடியாத போராலும் அடிமுறையாக நாம் நீடிக்கின்றோமா? அதையும் கைவிட்டோம். எப்பொழுது வேவல் கான்பரன்ஸ் வருகிறது, சண்டை நடக்கிற பொழுது. வேவல் கான்பரன்ஸ் என்ன? நீங்கள் யுத்தத்திற்கு ஒத்துழைத்தால் உங்களுக்கு வைஸ்ராய் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் மெம்பர்ஷிப் தருகிறோம் என்பது வேவல் மகாராஜ். அங்கே போகிற பொழுது நம்முடைய முக்கிய தலைவர்கள் காந்தியடிகள் உள்பட எல்லோரும் போய் இம்பால் முனையிலே அந்த கோரமான போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது இவர்கள் சாதுகமான அரசியல்வாதிகளாக மிகுத்து நின்றிருந்தால் இந்த நேரத்தில் டிக்ளேர் இந்தியா இண்டிபெண்டன்ட் என்று கேட்டிருக்கலாம். அது பெரிய மூளை. அப்படி கேட்டிருந்தால் அரசியல் கட்சி அதை கேளாமல் வைஸ்ராய் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் மெம்பர்ஷிப் கொடுத்தால் நாங்கள் யுத்தத்துக்கு ஒத்துழைக்கிறோம் என்று ஒத்துக் கொண்டார்கள். ஆனால் ஜின்னாவுடைய பிரயத்தனம், உங்களுக்கு எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் மெம்பர்ஷிப் கிடைத்தால், வைஸ்ராயுடைய நிர்வாக கவுன்சில் மெம்பர் கிடைத்தால்
அதில் முஸ்லிம்களுக்கு வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இல்லை, அது எனக்குண்டு. இந்துக்களுடைய பிரதிநிதியை நீ வைத்துக் கொள்ளலாம் என்றதோடு முடிவடைகிறது. அப்படியானால் வேலை கான்பரன்ஸில் ஒத்துக்கொள்வதற்குரிய ரகசியம் என்ன? இம்பால் முனையில் சண்டையிடுகிற சுபாஷ் போஸின் சேனையை வெள்ளைக்காரோடு சேர்ந்து துப்பாக்கி எடுத்து சுடுவது என்பதுதான் மற்றொரு அகிம்சையை கைவிட்டு அபத்தப்படலாம். அங்கே போய் நாம் இந்தியா என்ன செய்ய முடியும்? We are for war cooperation, provided if you are awarded with the Viceroy Executive Council membership means we are ready to shoot the INA with your eyes, with your armed ammunition. It is an historical fact. Nobody can deny. அப்பொழுது நமக்கு அகிம்சை எங்கே இருக்கிறது? அகிம்சை என்பது ஒரு சந்தர்ப்பமாக நாம் உபயோகப்படுத்துகிறோம் என்பதை வெள்ளைக்காரன் கண்டார். If you are really non-violent, we would have been pure. If we are otherwise, we would have been heroes. We are neither here nor there. So, we are neither independent nor independent, we are in between. That is our policy. உண்மையிலேயே நாம் அகிம்சையை கைப்பிடித்திருந்தால் புனித புனிதராகும் என்று ஞான ரீதியாக திகழ்வோம். அல்லது வீரர்களாக நாம் நின்றிருந்தால் தேசத்தில் நாம் எதிரியை உடைத்து ஆழ்வோம். நமக்கு அதுவும் இல்லை, இதுவும் இல்லை. We talk of non-violence when we come across with the white, but when we do come with the labor act, when we do come with the Kisan, when we do come with the Nagas, when we do come with the PNT and labor and all strikes, when we do come with our wonderful own organizational people, we show our cloth and teeth. நாம் அகிம்சை பேசுகிறோம். தொழிலாளியோடு போராட்டம் வருகிறது, விவசாயியோடு போராட்டம் வருகிறது, நாகாவோடு போராட்டம் வருகிறது, நம்முடைய நாட்டு மக்களோடு போராட்டம் வருகிறது. நாம் துப்பாக்கியால் சுடாமல் இருந்து அகிம்சையை நாம் காட்டவே இல்லை. But when we do come against the whites like Goa, against the American-aided Pakistan, we talk of non-violence. கோவாவோடு நமக்கு சண்டை வருகிற பொழுது, அமெரிக்காவுடைய உதவியை பெற்றிருக்கிற பாகிஸ்தானோடு நமக்கு சண்டை வருகிற பொழுது நாங்கள் அகிம்சாவாதிகள். ஆகையால் இந்த எதிர்ப்பை தவிர வேற ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறோம் என்று வேதாந்தம் பேசுகிறோம். If we are really non-violent, why the military budget in the central parliament? As Congress people we can talk anything, but not as a ruler of a country. நாம் உண்மையிலே அகிம்சாவாதிகளாக இருந்தால் ராணுவ பட்ஜெட் எதற்காக? ராணுவம் என்ற ஒன்று எதற்காக? இந்த இடம்தான் அரசியலிலே குழப்பம் அடைகிற இடம். இந்த இடம்தான் the defense minister is one BALT Baldev Singh one and another VKK Menon. It is going on with his paraphernalia. ஒரு காலத்தில் தூய வெற்றி பிடித்த வாத்தியார் நமக்கு தற்காப்பு மந்திரி பல்தேவ் சிங், அதற்கடுத்தாற் போல் எந்த காரியத்திற்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு காலத்தில் லண்டனிலே இருந்து லேபர் பார்ட்டிக்கு தேர்தலுக்கு நிற்கிற அளவுக்கு வெள்ளைக்காரோட உறவு கொண்ட வி கே கிருஷ்ணன் பாதுகாப்பு வந்து விளங்குமா? அந்த நிலைமை அங்கே வருவதால் தான் இங்கே காமராஜ் முத்தியார் செட்டியாரையும் வார் கமிட்டிக்கு மெம்பராக இருந்த டி டி கிருஷ்ணமாச்சாரியையும்